நான் உங்களை லவ் பண்றேன். நானும் உங்களை லவ் பண்றேன். குமாரே, நான் ஒரு தடவை நாகூர் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு பிரியாணி வாங்கின்னு பஸ்ல ஏறினேன். நீ ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்ட. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்ற. கால் பண்ணா கூட என் கூட ஒழுங்கா பேச மாட்ற. மாறலாம் இல்ல, ஒர்க் அதிகமா இருக்கு, புரிஞ்சுக்கோ. சரக்கு அடிச்ச மப்புல சாப்பிடாம தூங்கிட்டேன். கண்ணு முழிச்சு பாக்குறேன், உளுந்தூர்பேட்டை காலைல விடிஞ்சிருச்சு. இவன் தானே என் ஃப்ரெண்டு. நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாத நேரத்துலாம் இவன் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ரொம்ப நல்ல பையன். ஓ ஃப்ரெண்டா? ஹாய் ப்ரோ. சரி, டீ குடிக்கிற நேரத்துல பிரியாணி எப்பரா சாப்பிடுறதுன்னு அது தூக்கில போட்டேன். அங்க பசியில சுத்திட்டு இருந்த ஒரு தெருநாயே அந்த பிரியாணியை சாப்பிட்டது. நீ லவ் பண்ணுற பையன் தான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான்ல. நான் ரொம்ப நாளாக ஒன்று ஒன் சைடாக லவ் பண்ணிருக்கேன். பேசாமல் அவனை பிரேக்கப் பண்ணுறேன். நம்ம கமிட்டட் ஆகிடலாம். சரி. ஹலோ, அன்னைக்கு நான் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இன்ட்ரோ கொடுத்தல, அவரை தான் நான் லவ் பண்றேன். அதனால உன்னை பிரேக்கப் பண்றேன். பை. இப்போ என் வாழ்க்கையோட அனுபவத்திலிருந்து நீ கத்துக்கிட்ட பாடம் என்ன சொல்லு? நீங்களே சொல்லிடுங்க பாஸ். நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது.